சார் உங்க நம்பர்ல இருந்ததா சார் போன் வந்தது. சத்தியமா நான் உங்களுக்கு போன் பண்ணவே இல்லை மேடம். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. முதல்ல அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணுங்க. முதல்ல வண்டி ரெடி ஆயிடுச்சா? இல்லக்கா, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னன்னு தெரியல. மெக்கானிக் தான் வரணும். ஐயோ, அப்புறம் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போய் மெக்கானிக்க கூப்பிட வேண்டியதுதானே? இருக்கா, ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சரி, டேய், நீ phone ஃபோன் பண்ணி பாருடா. ஐயோ, லைனே போகலையே. ச்சே. ஐயோ, மனோ, உனக்கு லைன் கிடைச்சதா? ரிங்கே போக மாட்டேங்குது. என்னடா, உனக்கு லைன் கிடைச்சதா? இல்ல மாமா, லைன் போக மாட்டேங்குது. சரி, 2 பேரும் போய் மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து வண்டியை ரெடி பண்ற வழியை பாருங்க. அத்தங்க தனியா டென்ஷனா நின்னுட்டு இருக்காங்க. நான் போய் அவங்கள சமாதானப்படுத்துறேன். அம்மா தாயே, ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ அமைதியா இருந்தாலே போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓ, யானை இழைச்சா எலிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்ததுக்கு எல்லாரும் என்னைய குத்தம் சொல்றீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், முதல்ல போய் மெக்கானிக் கூட்டிட்டு வந்து வேலையை பாருங்க. சரி தமன்னா, நீ அந்த பக்கம் போடா. நீ அந்த பக்கம் நான் இப்படி போ. போறேன். என்னத்த என்ன? என்கிட்ட தயவு செஞ்சு எதுவும் பேசாத. உச்சக்கட்ட கடுப்புல இருக்கேன். இப்ப என்கிட்ட எதுவும் பேசாத, கொஞ்சம் யோசிக்க விடு. அந்த ஆள் போன் பண்ணலன்னா வேற யார் நம்மளுக்கு போன் பண்ணிருப்பா? அவரோட நம்பர்ல இருந்ததுன்னு நம்மளுக்கு கால் வந்துச்சு. அத்தை, ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது, பேசாதன்னு சொல்றல. யார் போன் பண்ணிருப்பா? டென்ஷன்ல அத்தைக்கு மூளை ஏதாவது மழுங்கி போச்சா? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க? சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருங்க. அவங்க அரை மணி நேரத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க தாத்தா பாட்டிய இங்கதான் நம்ம வீட்டை சுத்தி எங்கன்னா தான் புதைச்சு வச்சிருக்கணும். சாவித்ரி சாதாரணமான ஆள் இல்ல பெரியப்பா. ஆமாமா, பெரிய கிரிமினல் தான். யாருக்கும் அவங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு ரொம்ப புத்திசாலித்தனமா வீட்டை சுத்தி இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாச்சும் புதைச்சிருக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான்மா. ஆமா, வாங்க பெரியப்பா, வாங்க போய் தேடி பாப்போம், வாங்க. தாத்தா, தாத்தா, பெரியப்பா, என்னம்மா? பெரியப்பா, பெரியப்பா இங்க பாருங்க. பெரியப்பா, பெரியப்பா, ரத்தக்கரை மாதிரி இருக்கு பெரியப்பா. பெரியப்பா, பெரியப்பா, இது ஏதோ அடையாளம் மாதிரி இருக்கு பெரியப்பா. அப்போ அப்போ இங்கதான் பெரியப்பா எங்கேயாச்சும் இருக்கணும். இங்கதான் பெரியப்பா இருக்கணும். ஐயோ, என்னம்மா இது?
ஜான்சி நான் அந்த பக்கம் போய் தேடி பார்க்கறேன். பெரியப்பா 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 இங்க இருமா வாங்க. இருமா வந்துட்டேன். பெரியப்பா 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 என்னம்மா பெரியப்பா என்ன பெரியப்பா இங்க இருக்குமா மண்ணை ஈரமா இருக்கு பெரியப்பா. பெரியப்பா அவங்க அவங்க பசவ சிக்கிட்டாங்க பெரியப்பா. தாத்தா பாட்டி இங்கதான் பெரியப்பா குடி தொட்டி போச்சிருக்கணும். சுத்தி இருக்க யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் யோசிச்சு வீட்டுக்கு பின்னாடியே பதிச்சு வச்சிருக்காங்க பாருங்க பெரியப்பா. ஏம்மா இதுக்கப்புறம் நம்ம என்னம்மா பண்றது ஜான்சி? போலீஸ வர சொல்ற பெரியப்பா. அவங்க வந்து இந்த குழியை தோண்ட போது சட்டப்படி எல்லாமே எவிடன்ஸா ரெக்கார்ட் ஆகும். ஆமாம்மா சீக்கிரமா பண்ணுமா. அந்த கொலைக்கார கும்பல ஊரறி கையில விலங்கு போட்டு தரன்னு இழுத்துட்டு போல என் பேரு ஜான்சி இல்ல. பண்ணுமா பண்ணு. அவங்களை விடவே கூடாது. ஹலோ கண்ட்ரோல் ரூம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் டீம் வந்துருவாங்க பெரியப்பா. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். அவங்க 4 பேருக்கும் தூக்கு தண்டனை தான் கிடைக்கணும். ஜெயில இருக்கிற மாதிரி தண்டனைனா அவங்க ஜெயில இருக்கிறவங்களையும் கெடுத்து அங்கிருந்து தப்பிக்க வழி பார்ப்பாங்க. அவங்களை எல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுமா. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பூமியோட ஆத்மா அழிந்து விடும். இவளுடைய ஆத்மா முழுவதும் அழிவதற்கு முன்னால் என் சம்யுக்தாவின் ஆத்மாவை இவளிடமிருந்து பிரித்து எடுக்க குபரே. தசாவதானியை வயிற்றில் சுமக்கும் ராணியும் இங்கே வந்து விட்டாள். இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது தடைகள் இருக்கா ககுபரே? அப்படிலாம் எதுவுமே இல்ல மன்னா. இதோ இப்ப அதுக்கான பூஜையை ஆரம்பிக்கிறேன். ராணி என்ன மன்னிச்சிரு ராணி. இப்படி ஒரு சூழ்நிலையில என்னால உன்னை காப்பாத்த முடியல. நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம போயிடுச்சு ராணி. என்னோட சக்தி எல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை விட்டு போக போறேன். ஆனா இந்த இக்கட்டான சூழ்நிலையில என்னால உனக்கு உதவ முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி தான் அதிகமா என்ன கொல்லுது. அக்கா உனக்கு இந்த குற்ற உணர்ச்சியே தேவையில்ல அக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்ப இங்க ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். நீயும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாவும் என்னை விட்டு போவே மாட்டீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. எனக்கு பாப்பா பிறக்க சொல்ல நீ கண்டிப்பா என் பக்கத்துல தான் இருப்ப. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னையா எல்லாமே correct ஆ இங்க என்ன படமா காட்டுறாங்க? ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க.
அம்மா, நேத்து மேய்ச்சலுக்கு வந்த மாடு ஒண்ணு பூச்சி கடிச்சு நுரதள்ளி செத்து போச்சுமா. அத இன்னைக்கு காலையில தான் புதைச்சாங்க. அது மேலேயே நடந்து போயிட்டு இருக்கீங்க. அதான் உங்களை வித்தியாசமா பார்த்தேன். அதை நான் கண்டுபிடிச்சதால தான் அதை நான் பொறுமையா சொல்லிட்டு போறேன். வேற யாராவது பார்த்தா இவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்கம்மா. நான் வர்றேம்மா. Oh shit! ஐயோ! தேங்க்ஸ். அக்கா என்னடா அது? சரி வா கிட்ட போலாம். பார்க்கலாம். ஐயோ! என்ன பண்றது? அக்கா கார் ரெடி ஆயிடுச்சு, வாங்கக்கா. எங்கக்கா போகணும்? முதல்ல நாம எல்லாரும் வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கா? வீட்டுக்கா? எனக்கு என்னமோ இதெல்லாம் ஜான்சியோட பிளானோன்னு தோணுது. அக்கா எதை வச்சு நீங்க ஜான்சியோட பிளான்னு சொல்றீங்க? நாம எல்லாரும் வீட்ல இருந்தா அந்த ஜான்சியால வீட்டுக்குள்ள எதுவுமே செய்ய முடியாதுல்ல. அதனாலதான் அவ ஏதேதோ பொய் சொல்லி நம்மள டைவர்ட் பண்ணி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருக்கா. ஆமா, அந்த கிழவனையும் கழுவியும் நேத்து போட்டு தள்ளினப்போ அந்த ஆள் நம்மள வீடியோல ரெக்கார்ட் பண்ணானே, அந்த போனை மறக்காம எடுத்தியா இல்லையா? ஐயோ இல்ல, ரகுவரன் சித்தப்பா எடுத்துருப்பாருன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அக்கா மனு தான் அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொன்னாங்கக்கா. அதுக்கப்புறம் இருந்த டென்ஷன்ல நானும் மறந்துட்டேன்க்கா. யோ ஷோ, நீயாவது எடுத்தியா இல்லையா? ஐயோ மாமா, நான் தான் இருக்கிற டென்ஷன் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொன்னேம்மா. அதுக்கப்புறம் ஒன்னு எடுக்க சொன்னல, நீ எப்படி மறந்த? இல்லம்மா, நீ எடுத்துக்கலாம்ல. நீ எடுத்துக்கலாம்ல, என்னையே கூட சொல்லுங்க. நீ எடுத்துக்க வேண்டியதானே? நாம எல்லாரும் மாட்டணும்னா அதுக்கு காரணமே உங்க 3 பேரோட முட்டாள்தனமா தான் இருக்கும். முதல்ல வண்டி எடுங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி வாங்க வாங்க. ஐயோ போலீஸ் வந்திருக்கு. போச்சு, எல்லாம் போச்சு. தடையுமே இல்லாம கொலை பண்றதுல மாஸ்டர் டிகிரி முடிச்ச மாதிரி பேசுவீங்களே, இப்ப என்ன ஆச்சு? ஐயோ ஆமா, ஏதோ எவிடன்ஸ் அவங்க கிட்ட சிக்கிருச்சு போல இருக்கு. அது போலீஸ் வந்திருக்கு. ஐயோ, மோப்ப பிடிக்கிற நாயை கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கே. அதெல்லாம் போய் தேடவே வேண்டாம். அதை பார்த்தாலே நான் பயத்துல எல்லாத்தையும் உளறிடுவேன்னு. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு இப்படி பயந்து நீங்களே எல்லாரையும் காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கேன். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு பேசாம இருங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்குங்க. வாங்க. புலம்பாம வாய் மூடிட்டு வாங்க. வாடா மனு. உங்க 4 பேருக்கும் மனசாட்சியே இல்லையா? பொம்மையை கொண்டு புதைச்சீங்க, அதுக்கே இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அப்ப கூட உங்களுக்கு புத்தி வரல? பாவம், வெளியூர்ல இருந்து குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு வந்தவங்கள இப்படி கொண்டு புதைச்சிட்டீங்களே. நீங்க எந்த இடத்துல புதைச்சீங்களோ அந்த இடத்தை இப்ப தோண்ட போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற போகுது.
வாங்க எல்லாரும் போலாம். வாங்க சார், வாங்க மேடம், வாங்கயா. போச்சு, நம்ம எல்லாரும் மாட்ட போறோம். சார், இங்கதான். தோண்ட சொல்லுங்க. யோ, இந்த இடத்த தோண்டியா? நம்ம மாட்ட போறது கன்ஃபார்ம்டா. மாமா கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். பயத்துல வைத்த கலக்குது. ஏண்டா இதான் டெட் பாடி ஸ்மெல்லாடா? இந்த ஜான்சி போன ஜென்மத்துல போலீஸ் நாயா இருந்திருப்பா போல இருக்கு. அதான் இந்த ஜென்மத்திலே ரொம்ப விசுவாசமா இருக்கா. டேய், மோப்பம் பிடிச்ச கேஸ முடிச்சிருவா போல இருக்கேடா. சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருங்க. அவ மட்டும் பாடியை தோண்டி எடுத்துட்டா அப்புறம் யார் நினைச்சாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஓபன் பண்ணுங்க. அந்த மூட்டையை ஓபன் பண்ணுங்கயா. சரிங்க சார். அந்த மூட்டை அடியா. தெரியலையம்மா. ஏண்டா எரிச்சா சாம்பல் ஆகும், புதைச்சா சாணி ஆகுமோ? மேடம், நீங்க டவுட் பண்ற மாதிரி எதுவும் இல்லை மேடம். உரத்துக்கு பயன்படுத்துற மாட்டு சாணம் தான் இருக்கு. என்ன மேடம், நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லையே. திறந்து பார்த்தா மாட்டு சாணம் மட்டும் தான் மேடம் இருக்கு. நீங்க ஃபார்மாலிட்டிஸ் என்னமோ பண்ணுங்க சார். என்ன மேடம் நீங்க? நீ வெற்றிகரமா 2வது வாசலையும் கடந்து வந்துட்ட. இன்னும் பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு எல்லை மட்டும்தான். அத கடந்தாதான் அந்த பொக்கிஷம் உன் கையில கிடைக்கும்.
மூதாட்டியே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 வாசலையும் கடந்து வந்துட்ட. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப கடுமையான வேலை. ஆமா, நாம இருக்கிற இடம் எந்த இடம்? எல்லாம் உனக்கு பரிச்சயமான இடம்தான். இங்க யாராலும் நுழைய முடியாத இடம். எனக்கு பரிச்சயமான இடம்னா ஒண்ணு இனிப்பு இல்லம், இன்னொன்னு நான் அகோர அதிபதியா இருக்கிற என்னோட காடு. இனிப்பு இல்லத்துல நுழைய முடியாத இடம் எது? நல்லா யோசிச்சு பாரு. நானும் என் ஐயன் மஸ்தாவும் இனிப்பு இல்லத்துல இருக்கிற ரகசிய அறைக்குள்ள நுழைய முடியாம போச்சு. அந்த அறையா இது? அந்த அறை இல்ல, அந்த அறைக்கு போற இன்னொரு வழிதான் இது.